அப்படின்னா அந்த இத்தா சம்பந்தமா ஆரம்பத்தில் முன்னுரையில் சில சட்டங்களை சொல்லியிருந்தோம். இத்தா என்று சொன்னால் காத்திருக்கிற காலகட்டம். கணவனை இழந்துவிட்ட பெண்கள் அது விபத்தில் மரணித்தாலோ அல்லது வயது மூப்பின் காரணமாக மரணித்தாலோ நோய்வாய்ப்பட்டு மரணித்தாலோ 4 மாசம் 10 நாள் இதா இருக்க வேண்டும் என்பது சட்டம் அப்படின்னு சில விஷயங்கள் அடிப்படையை நாம் சொல்லியிருந்தோம். அதுல கூடுதலா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வயதான பெண்களாக இருப்பார்கள், திருமணத்தின் மீது நாட்டம் இருக்காது. இந்த குறிப்பிட்ட சில பெண்களுக்கே இருக்கிற இயற்கை உபாதை, இந்த மாத விளக்கு மாத சுழற்சி இதெல்லாம் ஸ்டாப் ஆகி நின்று போன பெண்களா இருப்பாங்க. பொதுவாக அல்லாஹ் ஒரு செட்டப் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த குழந்தை பெற்று கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக ஒரு வசதியாக மாத சுழற்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். வயது தாண்டியதற்கு பிறகு அந்த மாத சுழற்சி மாத விளக்கை அல்லாஹ் விளக்களிக்கிறான். அது இயற்கையாகவே அது நின்று போகிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மாத விளக்கு வர்றதில்லை. பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு 50 வயதை நெருங்குகிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக இறைவனால் அது நிறுத்தப்படுகிறது. இப்போ 50 வயசை கடந்துட்டாங்க, வயதாகி போயிற்று. இப்போ கணவர் மரணித்து போகிறார். அவர்களுடைய இத்தா சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ் குரான்ல தெளிவா நமக்கு பதில் சொல்லுகிறார். ஆனால் சமூகத்தில் 4 மாசம் 10 நாள் கணவனை இழந்தவர்களுக்கு இதா என்று சட்டம் சொல்பவர்கள், வயசானவங்களா இருந்தால் 40 நாள் இருந்தா போதும் அப்படின்பாங்க. 40 நாள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரோ சொல்லி தரல. என்ன நினைக்கிறார்கள், அவங்களுக்கு தான் வயசாயிருச்சு இல்ல, அந்த பீரியட்ஸ் மாத விளக்கெல்லாம் நின்று போயிருச்சு இல்ல, பிறகு அவங்களுக்கு ஏன் இதா? ஒருத்தர் திருமணம் செய்யறதா இருந்தா இதா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். அடுத்து அவங்களுக்கு கரு உண்டாகி இருக்கிறார்களா, வயிற்றில் எதுவும் குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதை சோதிப்பதற்காக இதா. வயசாகி போனவங்களுக்கு எதுக்கு இதா? அதனால 40 நாள் இருந்தா போதும் அப்படின்றாங்க. நாம சுயமா சட்டம் சொல்லிட முடியாது. அல்லாஹ் பெண்களுக்காக ஒவ்வொரு சட்டத்தையுமே நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு பெண் கணவனின் புறத்தில் இருந்து விவாகரத்து பெற்றால், அதாவது கணவர் சைட்ல இருந்து தலாக்குன்னு சொல்றாங்க, அவங்க 3 மாச காலம் இதா இருக்கணும். தன்னுடைய கணவன் இயற்கையாக மரணித்து விட்டால் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லது கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, அவர் கேரக்டர் சரியில்லை, அவரு கூட ஒட்டி உறவாடி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பெண் தரப்புல இருந்து ஹுலா கொடுக்கிறார். ஹுலான்னா ரிலீஸ் ஆகிக்கிறப்பா, உன் கூட வாழ்ந்தது போதும்னு சொல்றதுக்கு பேரு ஹுலா. கணவனின் புறத்திலிருந்து மனைவிக்கு சொன்னா தலாக்கு, அதுக்கு 3 மாசம் இதா இருக்கணும். இந்த பெண் தரப்பிலிருந்து கணவனுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை, கொடுத்த மகரை வாங்கிட்டு ஓடிடு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஹுலா. அதற்கு 1 மாத காலம் இதா இருந்தால் போதுமானது. அதே போன்று கணவன் மரணித்து விடுகிறார், விபத்திலையோ இயற்கையாவோ நோய்வாய்ப்பட்டோ மூத்தா போயிடுறார், 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். இப்ப நான் சொல்ற எல்லாமே குரானுடைய சட்டம். அதுல அல்லாஹ் சூரா தலாக் 65வது அத்தியாயம் அதுல 4வது வசனத்துல சொல்றான். தலாக் சூறாவை எடுத்து படிச்சீங்கன்னா பெண்களுக்கு இதா இருப்பதற்கான கால அளவு, தலாக்கு எப்படி கொடுக்கணும், தலாக்கிற்கான வழிமுறை என்ன, அனைத்தையும் அல்லாஹ் அந்த அத்தியாயம் முழுக்க சொல்லுகிறான். பேரே தலாக், அந்த சூறாக்கு பேரே. அதில் 4வது வசனத்தில் சொல்லுகிறான்,
வல்லாஇ யஇஸ்ன மினல் மஹீல் மின் நிசாயிக்கும். மஹீல், ஹைல்னா என்ன அர்த்தம்? மாத விளக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் மாதவிடாய் நின்றுவிட்ட பெண்கள் குறித்து இத்தா எவ்வளவு நாள்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஹைல்னா இத்தா, அந்த மாத விளக்கு. அரபில மஹீல் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். மாதவிடாய், மாத சுழற்சி நின்றுவிட்ட பெண்கள் விஷயத்துல இதா சம்பந்தமா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இன்ன அர்தபத்தும் அவங்களுடைய இதா சலாசத்து அஷ்ஹுர், 3 மாதங்கள் காத்திருப்பதாகும். இது அல்லாஹ் சொல்ற சட்டம். இது ஏன், எதுக்கு? அல்லாவுக்கு தெரியும், சட்டம் சொல்ற ரப்புக்கு தெரியும். நீங்க ராஜஸ்தான்ல சமீபத்துல பார்க்கலாம், 68 வயசு பெண், 76 வயது முதியவர். இந்த அம்மாவுக்கு 52 வயசுலயே மாத விளக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. பெரிய பத்திரிகை செய்தியா வந்துச்சு. குழந்தையே இல்லை, திருமணமானதுல இருந்து குழந்தை இல்லை. 68 வயசு கிழவி, 74 வயது கிழவன். திடீர்னு வயிறு எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஏதோ கட்டி இருக்கும் போல அப்படின்னு மருத்துவ பரிசோதனைக்கு சென்றால் வயிற்றில் குழந்தை உருவாகிறது. அதுவும் ரெட்டப்புல்லன்னு ஸ்கேன்ல ரிப்போர்ட் வருது. அது ஒரு பெரிய பத்திரிகை செய்தியா போட்டாங்க. மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். அவர் துவா செய்யும் போது என்ன செய்கிறார்? வஹனல் அதுமு மின்னி வஸ்தஅல ராசு ஷைபா, என் மனைவி பிள்ளை பேர் அற்றவளாய் மாறிவிட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூசகமா என்ன சொல்லுகிறார்? அந்த பீரியட்ஸ் நின்று போயிருச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் சட்டம். ஏன் முடி நரையால் மின்னிருச்சு, என் எலும்புகள் எல்லாம் பலவீனமாயிருச்சு. உலமக்கும் பி துஆஇக ரப்பி ஷக்கியா, இது எல்லாமே நடந்துட்டாலும் உன்கிட்ட துவா செய்யறதுல நான் நிராசை அடைய மாட்டேன் இறைவா, எனக்கு பிள்ளைய கொடுன்னு கேட்கிறார். அவருக்கு அல்லாஹ் இயற்கைய அப்படி, அல்லாஹ் பார்வையில் இயற்கையெல்லாம் செயற்கையா ஈஸியா மாறிடு. அல்லாஹ் நினைச்சா இப்படி மாத்திடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல தூக்கி போட்டாங்க. நெருப்பினுடைய இயற்கை பண்பு சுடும், அது அவங்களுக்கு கூலா இருந்துச்சு. இதான் அல்லாஹ். அல்லாவுக்கு இந்த இயற்கையெல்லாம் வேலையே கிடையாது. சூரியன் எப்பவுமே கிழக்குல இருந்தா உதிக்கும், கியாமத்து நாள் நெருக்கத்துல மேற்குல இருந்து உதிக்குமா இல்லையா? இதான் ரப்பு. அப்ப அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லுகிறான். கிளவி தானே அவங்களுக்கு திருமணத்தின் மேலெல்லாம் நாட்டம் இல்லையே, இருந்தாலும் 3 மாசம் இதான் இருக்கணும். ஏன் இப்ப நமக்கு டவுட் வருது அப்படின்னா, இந்த இத்தான்னாலே நம்ம இந்த இருட்டறைன்னு நினைக்கிறோம்ல, அதுல இருந்து வெளியே வரணும். இத்தான்னா இருட்டறையே கிடையாது. இத்தான்னா வெள்ளை சேலையே கிடையாது. இதான்னா ஜெயில போற அந்த வெள்ளை கலர் தட்டுல தான் சோறு திங்கணும், அந்த கான்செப்டே கிடையாது. இதான்னா பெரிய அளவுல அலங்காரம் பண்ணக்கூடாது, ஈர்க்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, லைட் கலர் ட்ரெஸ்ஸா போடலாம். காதுல கழுத்துல சில ஆபரணங்களை அணிஞ்சாலும் ஈர்க்கிற மாதிரி ஆபரணம் அணியக்கூடாது. நமக்கே தெரியும், சின்னதா ஒரு ஜிமிக்கி போட்டு காதோட ஒட்டி இருந்தா ஈர்க்காது, இருக்கிற மூஞ்சையும் சகிக்காத மாதிரி பார்க்க சொல்லும். சின்னதா ஒரு கயிறு சுத்தி போட்டிருக்கோம், ஈர்க்காது. ஒரு லைட் கலர்ல ஒரு சின்ன லைட்டு ஸ்கை ப்ளூலையோ அல்லது லேசான வெள்ளை கலர் கலந்த மெட்டீரியல்லையோ ட்ரெஸ் போட்டா ஈர்க்காது. ஈர்க்கிற மாதிரி ஆடை போடக்கூடாது, ஈர்க்கிற மாதிரி அலங்காரம் செய்யக்கூடாது. சொந்த தேவையா இருந்தா வெளியேறி கொள்ளலாம், அவசியமான தேவைன்னா வெளியே போய்க்கலாம். இதுக்கு பேர் தான் இதா. நம்ம என்ன நினைக்கிறோம், வயசானவங்க அவங்க எப்படி இருட்டறையில இருப்பாங்க? அட இருட்டறையிலே இருக்க சொல்லலையே மார்க்கம். அவங்க எப்படி தனியா இருப்பாங்க? தனியாவே இருக்க சொல்லலையே. அவங்க எப்படி எல்லாரும் கூட பேசாம இருப்பாங்க? அப்படி மார்க்கம் சொன்னாதான் நம்ம கவலைப்படணும். 3 மாசம்ன்றது ஒரு கணக்கு தான். வழமையா அவங்க பார்க்குற வேலையை பார்க்க போறாங்க, தேவைன்னா வெளியே வர போறாங்க, ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு பயான் நடக்குது, அல்லது நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, தாராளமா கலந்து கொள்ளலாம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதெல்லாம் தௌஹீது பெண்கள் தான் உடைக்கணும். ஆனாலும் தௌஹீது பெண்கள்கிட்டையும் அந்த பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப 4 விஷயம். 1, தலாக்கு கணவன் கொடுத்துட்டா 3 மாசம் இதா. இந்த அம்மா குலா கொடுத்துட்டா 1 மாசம் இதா.
இயற்கையாவே கணவர் மரணிச்சிட்டா, நோய்வாய்ப்பட்டோ விபத்திலையோ மௌத்தா போயிட்டா, 4 மாசம் 10 நாள் இதா. மாத சுழற்சி ஸ்டாப் ஆகி போன பெண்ணாக இருந்தா 3 மாசம் இதா. இந்த 4 சட்டம் தான் இதா சம்பந்தமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். இன்னொன்று என்ன கேட்டீங்க? ஜனாசாவை 2 தடவை குளிப்பாட்டணும்னு சொல்றாங்கல்ல, அது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கத்தில் என்ன சொல்றாங்க? கசப் மாத்திரம் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்று மாத்துறதுக்கு மார்க்கத்தில் கசப் மாற்றணும், அப்போ ஒரு தடவை சுத்தப்படுத்தணும். ஜனாசா மௌத்தா போயிடுச்சு, நம்ம வேக வேகமாக போய் பார்க்கணும்னு நினைப்போம், போகாதீங்க போகாதீங்கன்னு ஒரு 1.5 மணி நேரம் கசப் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன, அது எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே ஒரு மனிதர் மரணிக்கிற பொழுது அவர் எந்த நிலையில் மரணிப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், இதே நிலையில் மௌத்து வருமானா அல்லாவுடைய நாட்டம்தான். ஒருத்தர் வெள்ளை கலரு சட்டை வெள்ளை கலரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு, கையில் கொடுத்துருக்கிறாரு, அதே நிலையில் மௌத்தாயிருவாருன்னா அது அல்லாவுடைய நாட்டம். ஒரு பெண் இருக்கிறாள், புர்கா அணிந்த நிலையிலேயே மௌத்தா போயிடுவாங்களான்னா அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம். அப்போ ஒரு மனிதர் மரணிக்கிற பொழுது சில பேர் நோய்வாய்ப்பட்டே மௌத்தா போயிருப்பாங்க, சில பேர் படுத்த படுக்கையாக இருந்து அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அந்த நிலையில் மௌத்தா போயிருப்பாங்க, சில பேர் யதார்த்தமாக மௌத்தா இருப்பாங்க. நம்ம மார்க் அடிப்படையில் என்ன செய்து கொள்ளலாம் என்றால், பிறர் இந்த ஜனாசாவை பார்க்க வருகிற பொழுது அதற்காக அந்த ஜனாசாவை ஆயத்தப்படுத்துறார். ஒரு பெண்ணா இருந்தா உடல் உறுப்புகள் தெரிகிற நிலையிலேயே இறந்துருவாங்க. அப்போ அவர்களுடைய உடலை மூடுகிற வகையில் ஒரு போர்வையை மூடி வைப்பதோ அது மாதிரியான காரியத்தை செய்கிறோம். இப்போ சில பேர் படுத்த காலாகாலத்துக்கு 10 வருஷம் 12 வருஷம் ஒரு தீரா நோயில் படுத்த படுக்கையாகி மௌத்தா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த ஜனாசாவை பார்க்க வருவாங்க. வந்தா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சா அது நல்லா இருக்காது. அத்துஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்கிறார்கள். அப்போ அதற்காக என்ன செய்யலாம்? ஒரு சோப்பு கலந்த சுடுதண்ணியில் அவருடைய உடலில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் துடைக்கிறது, முகத்தை துடைச்சிக்கிறது, மேனியில் அத்தர் தெளிச்சு விடுறது, அல்லது ஏதாவது கற்பூர மாதிரி எது அந்த ஸ்பார்க்கா தீமைகளை அந்த கிருமிகளை அழிக்குமோ அது மாதிரியான வாசனை திரவியத்தை தடவி விட்டு ஒரு போர்வை இழுத்து மூடுறது, இது செய்து கொள்ளலாம். இது நம்முடைய வசதிக்காக செய்வர். யாராவது வீட்டுக்கு வர்றாங்க, அப்படி எப்படி ஜனாசா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு சங்கூஜமாக இருக்கும். அப்போ அதற்காக அந்த ஜனாசாவை ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு முதல் காரியமாக மக்கள் பார்வைக்கு ஒரு பரிசுத்தமான நபரா அந்த உடலை மாற்றணும் அப்படின்றதுக்காக சுத்தப்படுத்தி கொள்வதில் மார்க்கத்தில் தவறு கிடையாது. இதையே என்ன பண்ணுறாங்க, கசப்பு மாத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆடையை போடுறாரு. திரும்ப அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குளிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குளிப்பாட்ட வைக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் ஜனாசாவை குளிக்க வைத்தல் என்பது ஒன்று தான். நீங்கள் கசம் மாற்றும் போதே குளிச்சு ரெடியாகி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஒன்றே போதும். ஒரு நாள் அந்த ஜனாசாவை ஃப்ரீஸ் பாக்ஸில் வைக்க போகிறீங்க, நேற்று கசம் மாற்றும் போது நீட்டாக சுண்ணா அடிப்படையில் வலப்புறத்துலேருந்து ஆரம்பித்து கற்பூரத்தை கலந்து இலந்த இலையை கலந்து சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு அப்போவே நீட்டாக குளிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த ஒன்றே போதும். ஜனாசாவை அடக்கம் செய்கிற பொழுது ஃப்ரீஸ் பாக்ஸில் இருந்து இறக்குன உடனே ஆளை தூக்கிட்டு போயிடலாம். அப்போவே கஃபன்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா, இல்லை அந்த டைமில் நாம் மேல் பகுதியில் மாத்திரம் மக்கள் பார்ப்பதற்காக சுத்தம் செஞ்சோம், ஒழுங்கான கஃபன்லாம் போடலை அப்படின்னு இருந்தால் பிறகு நீங்கள் முழுமையான கஃபனை மூடி அவர்களை நல்ல ஒரு அழகான ஜனாசாவாக தூக்கி செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் மரணித்த ஜனாசாவிற்கு அழகான முறையில் கஃபன் செய்யுங்கள். ஏனோ தானோன்னு கஃபன் பண்ணக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எப்படி பார்த்து பார்த்து ட்ரெஸ்ஸு பண்ணுவாரோ, அழகு படுத்துவாரோ, அது மாதிரி மௌத்தா போகும்போதும் நீட்டாக பர்ஃபெக்டாக அவரை பார்த்தாலே அவ்வளவு ஜனாசா என்ற ஒரு கண்ணியம் கிடைக்கிற வகையில் அவரை அழகான முறையில் கஃபன் பண்ணுங்கன்னு நாங்கள் மார்க் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை தான் குளிப்பாட்டுனாங்க. அது கசப் மாத்துறது அது ஒரு தடவை,
பிறகு குளிக்க வைக்கிறது 2வது தடவை, இது மார்க் அடிப்படையில் இல்லவே இல்லை. குளிப்பாட்டுதல் என்பது ஒரு தடவை தான். நம்முடைய வசதிக்காக, தேவைக்காக, ஒரு அசௌகரியத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் உடலை வெறுமனை சுத்தப்படுத்தி கொண்டு மக்கள் பார்வைக்கு வைக்கலாமே ஒழிய, அப்போ ஒரு தடவை குளிக்க வைக்கிறது, பிறகு ஒரு தடவை குளிக்க வைக்கிறது, இது மார்க்கத்தில் இல்லை அப்படின்றத கேள்விக்கு பதிலாக சொல்லுகிறேன். அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் இப்போ இளைஞர்களாக இருக்கிறோம், இளைஞர்களாக இருக்கிறோம், அவங்க எல்லாம் இந்த ஒரு தரப்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த படம், பாட்டு, இன்னும் கூட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் போயிடுவாங்க. ஒரு தரப்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரியான ஒரு வேலைகளில் ஈடுபடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் இல்லை பாலிடெக்னிக்கல் இந்த மாதிரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள்ள வருமானத்தை மட்டும் பார்க்குற மாதிரி இருந்துடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வெளிநாடுகளை போய் சந்திச்சு அங்கேருந்து பணம் திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள், நம்ம சமுதாய மக்கள் மட்டும் இந்த பள்ளி, அதாவது படிப்பறிவு, கல்வியில உயர்தரமான கல்வியை படிக்கணும்னு ஏன் நினைக்கிறது இல்லை? அதே நேரத்தில் நம்முடைய சமுதாய தலைவர்களாக இருக்காங்க, பெரும் பெரும் பணம் படைத்தவர்களாக இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆட்களை உருவாக்கும், பெரிய பெரிய நிலையில பதவிக்கு வரணும், அவர்களும் நம்முடைய சமுதாயம் முன்னேறுகிற அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லூரிகளையோ அல்லது பாடசாலைகளையோ உருவாக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னா ஏற்கனவே ஜவஹர்லால் கல்லூரி இருக்குது, அதே மாதிரி சதகுலா கல்லூரி இருக்குது. இந்த மாதிரியான கல்லூரியா அப்போ வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா ஒரு கூட்டாக அமைச்சு எங்க பாரிட்ட கூட்டு முயற்சியில தான் வந்து அதை வந்து உருவாக்குறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் கொடை வரலாறுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை அந்த ஆங்கிலேயர்லேருந்து காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை செலவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட தியாகிகள் தான் நம்ம சமுதாயத்தில் இருந்தாங்க. ஆனா நம்ம சமுதாயம் இப்போ உள்ள பெரும் கொடையாளிகள்லாம் என்ன பண்ணாங்க, கொடை கொடுக்கறதுக்கு முன்வர பண்ணாங்க. இந்த மாதிரியான கல்வி நிதிக்கு அதே நேரத்தில் இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நம்ம தமிழ்நாடு தவிர்த்தமாக வந்து இந்த கல்விக்கான ஒரு முன்னெடுப்பை ஏன் செய்யல? ஒரு கல்வியை வந்து ஒரு உயர் தரத்தில் கொண்டு வந்து வைக்கிற மக்களா, அதற்காக நம்ம கல்லூரி கட்டுவோம், பாடசாலை அமைப்போம் அப்படின்னு ஏன் செய்யல அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இன்னொன்று என்னன்னா, இதே நிலைமையில இருக்கிற ஒரு சகோதரர்கள் அன்சாரி செய்து சஃபீக் ஹசன் அப்படிங்கிற 2 இளைஞர்கள் வந்து ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, ஒருத்தர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, வலைதளத்தில் வந்து போறது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம முன்னாள் அறிஞர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சமுதாய மக்கள் படிப்புல படிக்க போனதுக்கு இந்த அளவு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருந்தாக்கா அங்க போலீஸ்காரலாம் இருந்தா நீங்க ஒரு சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான கருத்துக்களை விதைச்சதுனால மக்கள் அதிகமா அதை வந்து ஈடுபடாம போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லணும். அதாவது சமுதாயத்தின் மீது இருக்கிற ஒரு பெரிய கவலையில், அக்கறையில் இந்த கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக அதில் ஒரு வேலிட் பாயிண்ட், ஒரு முக்கியமான கருத்தை சகோதரர் கேட்குறாங்க. இந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, கல்வியின் பால் விழிப்புணர்வு ஏற்படுத்தாததற்கு காரணம் காவல்துறை அதிகாரியா இருந்தா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தா பல இடங்கள்ல சமரசம் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ இதை விதைச்ச காரணத்தினால சமூகத்துல நிறைய பேர் உயர் பதவிகளுக்கு செல்றது இல்லையே, இதெல்லாம் நியாயமா, சரியா அப்படின்றது பிரதானமான கேள்வி. பிறகு துணை கேள்விகளா நிறைய கேட்குறாங்க. பணக்காரர்களாக இருக்கிறவங்க, செல்வ வளம் படைத்தவர்கள், சுதந்திரத்திற்கு முன்பு அந்த சுதந்திரத்தினுடைய நேரத்துல பள்ளிகளை கல்லூரிகளை ஆரம்பிச்ச மாதிரி இப்ப ஏன் முன் வர்றது இல்லை? ஏதோ அத்தி பூத்தார் போன்று 2 பேரு ஒருத்தர் தானே அரசு பதவிகள்ல வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2வது விஷயம், அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான். சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக
இன்னைக்கு சமகாலத்துல தேவைப்படுகிற ஒரு பேர் ஆயுதம் தான் கல்வி. ஒரு உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல, ஒரு வக்கீல் பதவிகள்ல, ஒரு மிகப்பெரிய நீதிபதிகள், நீதி அரசர்கள் என்கிறார்கள். அது மாதிரியான இடங்கள்ல எல்லாம் முஸ்லிம்கள் சொற்பத்திலும் சொற்பமாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் 2 பேர் இருந்தா கூட அவர்களுடைய பேச்சுக்கள் எடுபடாத வகையில் மெஜாரிட்டி என்பது முஸ்லிம் அல்லாதவர்களால் சூழப்பட்டிருக்கிறது அந்த பகுதி. இதனால என்ன ஆகுது? நீங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையே முன்னுதாரணமாக எடுக்கலாம். பச்சையா வாயை திறந்தாலே புழுக்களாக கொட்டுகிற வகையில தமிழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அண்ட புழுகள் ஆகாச புழுகள்னா அவ்வளவு புழுகி தள்ளுகிறார். ஒரு பெண் அமைச்சர் சொல்லுகிறார், கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் மசூதியை கட்டினார். இவர் சொல்றாங்க, கோயம்புத்தூரை சார்ந்த வன்மத்தை விதையாய் தூவுகிற ஒரு அமைச்சர். ஆனா நிலவரம் என்ன? உச்ச நீதிமன்ற தீர்ப்புல தெள்ள தெளிவா ஒரு சின்ன இடத்துல கூட கோயில் இடிக்கப்பட்டுத்தான் மசூதி கட்டப்பட்டது என்பதை தீர்ப்பாக எழுதவே இல்லை. தீர்ப்பின் பக்கங்கள் எத்துணை தெரியுமா? 1045 பக்கம், 1045 பக்கம் தீர்ப்பு எழுதியிருக்கிறானே. அதுல ஒரு இடத்துல கூட பாபர் கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்டினார் அப்படின்னு ஒரு இடத்துல கூட இல்லை. தீர்ப்புல ஃபைனலா என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே நாங்க தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டோம், பூமிக்கு கீழே நிலங்கள் ஆய்வு செய்தோம், பெரிய தூண்கள் கிடைத்தது, பெரிய சுவர்கள் கிடைத்தது, மேற்கு பகுதியில் ஒரு சுவர் கிடைச்சது. அந்த சுவரை ஆய்வு பண்ணா பள்ளிவாசலுடைய மேற்கு பகுதி சுவர் பிரம்மாண்டமான சுவர். முஸ்லிம்கள் தொழுகையை மேற்கு நோக்கி தொழுவாங்கல்ல, அதனால அந்த சுவரை நல்ல ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கிறாங்க. ஃபெயிலியரு ஆய்வுல முட்டை, கோழி முட்டை, பெரிய பெரிய தூண்கள் இருந்தது, அதை ஆதாரம்னு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த தூண்களை எடுத்து ஆய்வு பண்ணா இல்ல, அன்றைய கால பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமான தூண்களாகத்தான் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பள்ளிவாசல்களை சான்று சொல்றாங்க. இந்த காயல்பட்டினம், கீழக்கரை, இன்னைக்கு பழங்கால பள்ளிவாசல்களை எடுத்து பார்த்தா இந்த தூண்லாம் இருக்கதான் செய்யுது. அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. ஒவ்வொரு ஆய்வா பண்றாங்க, எல்லாமே 0. ஃபைனலா 3 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்றாங்க, இடிச்சவனுக்கு 2 பங்கு, எவன் நிலத்தை பறி கொடுத்தானோ, பள்ளிவாசலுக்கு யாரு சொந்தக்காரனோ அப்படிப்பட்டவர்களுக்கு 1 பங்கு என்று தீர்ப்பு எழுதப்படுகிறது. அதையும் கொடுத்தானா? இல்லை. நல்ல ஒரே ஒரு கேள்வியை ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இன்றைக்கு வன்மத்தை சமூக வலைதளங்கள்ல நாளைக்கு திறப்பு விழா பிரம்மாண்டமா திறக்க போறாங்க, நாடே பேசுகிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயங்காதாம், அவசர பிரிவு ஜெயிச்சா மட்டும்தான் இயங்குமா. போர்க்களத்தில் கூட மருத்துவமனைக்கு விடுமுறை கிடையாது. இதான் வரலாறு. ஒரு வார் நடந்தா கூட லீவே விடாத ஒரு இடம்னா அது ஹாஸ்பிட்டல் தான். நான் கொடுமையை பாருங்க. நாளைக்கு திறப்பு விழாவுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஐசியூ வார்டுகளை தவிர மற்ற வார்டுகள் இயங்காது. எரிக்க கூடாதா? ராஜஸ்தான்ல, குஜராத்ல, இந்த குஜராத்தை சுற்றி இருக்கிற டெல்லி பகுதிகளில் யாரேனும் செத்து விட்டால் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து எரிக்க கூடாது. எவ்வளவு மோசமானவங்கன்னு பாருங்க. ஏன்பா? இல்ல நாளைக்கு நாங்க நல்ல காரியம் பண்ண போறோம், நீ கொண்டு வந்து எரிச்சுக்கிட்டு இருந்தா புகையா கிளம்பும்ல, அல்ல மறுமையில ஒரு புகையை கிளப்பும், அப்ப தெரியும், அப்போ உனக்கு ஆட்டம் காணும் போது தெரியும். எவ்வளவு கொடூரமான வேலைன்னு பாருங்க. நம்ம பாண்டிச்சேரியில முதலமைச்சர் சொல்லுகிறார், நாளைக்கு அரசு நிறுவனங்கள் இயங்காது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை, பாதிக்கு மேல முழு நாளும். இவ்வளவு கொடுமை நடக்குத. ஒரே ஒரு கேள்வி, அந்த 1045 பக்கத்துல தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு அங்கே ஒன்றை சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களே, இஸ்லாமியர்களே, வக்ஃப் வாரிய தலைவர்களே, பிரச்சனை வேண்டாம்,
எனவே அந்த பாபர் பள்ளி இருந்த மொத்த நிலத்தையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு தனியாக 5 ஏக்கர் இல்ல இருந்து 8 ஏக்கர் வரைக்கும் நிலத்தை அரசு சார்பாக கொடுப்போம். என்ன கேள்வின்னா, ஏண்டா பாபர் கோயிலை இடிச்சிட்டு பள்ளியை கட்டினாருன்னு நீ சொல்றதா இருந்தா எதுக்குடா 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும்? நாங்க தான் அயோக்கிய பையன் தானே, நாங்க ஃப்ராடு பண்ணி தானே கோயிலை இடிச்சிட்டு தானே பள்ளியை கட்டணும். அப்புறம் என்னத்துக்கு அரசாங்கம் 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும்? அறிவார்ந்த கேள்வியை பாருங்க. இந்த ஒத்த கேள்விக்கு உலகம் பதில் சொல்ல முடியுமா? என் மேல தப்பு இருந்தா நான் கோயிலை இடிச்சிட்டு பள்ளியை கட்டவனா இருந்தா எதுக்கு நீ 5 ஏக்கர் கொடுக்கற? என்ன விரட்டு தானே செய்யணும். இப்ப நம்மை சமாளிக்க நமக்கு நிலத்தையும் கொடுத்து நீங்க ஓரம் போயிருங்க. அந்த ஏக்கர் நிலம் அப்படியே தான் இருக்குது. 2018-19 கொடுக்கப்பட்டதை டச்சே பண்ணல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, முன்னரெல்லாம் நீதி அரசர்கள் ஆய்வு செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நீதியை தங்கள் உள்ளத்தில் மனசாட்சிப்படி நீதியை உறக்க சொன்னார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமும் நீதியும் அது வாயால் வாசிக்கப்படுகிறதே ஒழிய பின்புலத்தில் இருக்கிற கேடுகட்ட ஆட்சியாளர்களால் அந்த நீதி பிரிண்ட் எடுத்து கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் இருந்தாலும் அதை பார்த்து வாசிக்கணும். அதான் நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு வேல்யூபிளான ஒரு முஸ்லிம் பெல்ட் படிப்பறிவுகள் இல்லை, ஒரு கல்வியாளர்கள் இல்லை. சமீபத்தில் பெங்களூர்ல கர்நாடகாவில் ஹிஜாப் சம்பந்தமா தீர்ப்பு கொடுக்கிறார். முஸ்லிம்களுக்கு ஹிஜாப் என்பது கட்டாயமா? விரும்பினால் அணியலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம். அதனால தான் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஹிஜாபு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம சட்டத்தை ஏதாவது 4 பேர் ஷைத்தான் போய் சொல்லிடுறாரு. உண்மையில் ஹிஜாபு முஸ்லிம் பெண்களுக்கு கட்டாயம். இதே ஃபார்முலாவை பாபர் மசூதியில அப்படியே அப்ளை செய்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூமி முழுக்க முஸ்லிம்களுக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை வச்சு தீர்ப்பு எழுதுறான். இந்த ஹதீஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தான் பூமி முழுக்க தொழுமிடம் தானே, அப்புறம் எதுக்கு அயோத்தியில இருக்கிற இந்த இடத்த வாங்கிக்கிறீங்க? வேற இடத்துல போய் பள்ளியை கட்டிக்கங்க. ஏன் இடம் அது? பூமி முழுக்க தொழுமிடம் என்பது பொதுவான சட்டம். நம்முடைய சட்டங்களை சில கருப்பாடுகள் இருந்து கொண்டு சரியாக மார்க்கத்தை விளங்காதவர்கள், புரியாதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள் இது போன்று கட்டவிழ்த்து விடுகிற காரணத்தினால் இன்னைக்கு பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொடிகட்டி பறக்கிற. இன்றைக்கு சினிமா கூத்தாடி, அந்த கேடுகட்ட கூத்தாடி ரஜினி சொல்லுகிறார், 500 ஆண்டுகால பிரச்சனைக்கு இன்றைக்கு சமாதானம் கிடைக்க போகிறது. எதுனா சமாதானம்? அடுத்தவன் நிலத்தை அபகரிச்சு உனக்கு கட்டுறதுக்கு பேர் சமாதானமா? நம்மை பொறுத்தவரை யார் எந்த மதத்தை பற்றியோ எந்த மத கடவுள்களை பற்றியோ ஒரு கடுகளவு தவறாக பேசுவதை இஸ்லாம் வன்மையாய் கண்டிக்கிறேன். நீ இந்தியா முழுக்க ராமர் கோயில் கட்டிக்கிட்டு போ, அது எங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்லை, நோ அப்ஜெக்ஷன், எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பிரச்சனை என்ன? எங்கள் இடத்தில் நீ இடித்துவிட்டு ஒரு கோயிலை உருவாக்குகிறாய். நேற்று வரைக்கும் சொன்னான், பாபர் கோயிலை இடித்துவிட்டு பள்ளியை கட்டினார் என்று. நாளை முதல் வரலாறு மாறப்போகிறது. பாபர் தான் தன்னுடைய பள்ளிவாசலை கட்டினார், அந்த பள்ளியை இடித்துவிட்டு கோயில் கட்டினார்கள்னு நாளில இருந்து வரலாறு மாறும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, ஒரு பெரிய நீதிபதி போஸ்ட்ல இருக்கிறவங்க முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள், பெரிய பெரிய உயர் ஜாதியினர் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் தான். வக்கீல் ஆள் இல்லை, ஒரு மாவட்டத்தில் ஒரு IAS பொறுப்பு, ஒரு கலெக்டர் பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அதற்கு ஆள் இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முஸ்லிமை பார்த்தால், தாடி வைத்தவனை பார்த்தால், புர்கா அணிந்தவ பெண்ணை பார்த்தால் தவறாய் பார்க்கிறான், தீவிரவாதி என்பது போல் பார்க்கிறான். அதுல கல்வி அறிவு இல்லை. காரணம் சமுதாயமும் கூட. நீ பாருங்க, பெரும் பெரும் பணம் பலம் படைத்தவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் சம்பாதித்து வீடு கட்டுறதான் பார்க்கிறோம். அவ்வளவு ஆடம்பரமா வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு ஊரிலே ஒன்று சேர்ந்து நம்முடைய ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவோம்,
கல்லூரியை உருவாக்குவோம் என்று ஏன் முயற்சிப்பதில்லை? ஒரு கல்யாண வீட்டில் லட்ச லட்சமா கொட்டுகிறார், அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்டா போகுது. இன்ன நிக்காகி பரக்கா ஐசருகும் அவுனா, செலவில் குறைவாக நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து நிறைந்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெருமையை காட்டுகிறான், லட்சோப லட்சத்தை செலவு செய்கிறான், பிரம்மாண்டமான மண்டபம் அள்ளி இறைக்கிறான், தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை தன்னுடைய வாகனத்திலே காட்டுகிறான், கட்டுகிற வீடுகளில் காட்டுகிறான். அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனால் சமூகத்திற்காக நீங்கள் செய்தது என்ன? ஒரு 10 கோடீஸ்வரர்கள் சேர்ந்தால் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்க முடியும். ஒரு 100 கோடீஸ்வரர்கள் சேர்ந்தால் ஒரு கல்லூரியை உருவாக்க முடியும். ஒரு 1000 கோடீஸ்வரர்கள் சேர்ந்தால் ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்க முடியும். முஸ்லிம்கள் அவ்வளவு பெல்ட்டா இருக்கிறாங்க. சொன்னாங்கல்ல, திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ரொம்ப ஃபேமஸான கல்லூரி. காந்தி வருகிறார், சுதந்திர போராட்டத்திற்காக நிதி திரட்டுவதற்காக வருகிறார். அப்ப ஜமால் முகமதை சந்திக்கிறார். அவர்கள் பார்ட்னர்கள், அவங்க சொந்தக்காரங்க. பிளாங்க் செக்க சைன் போட்டு கொடுக்கிறார். பிளாங்க் செக்கு, நிரப்பப்படாத செக்குல கையெழுத்து. எவ்வளவு வேணுமானாலும் நிரப்பிக்கங்க. எப்படி இந்த மனப்பக்குவம் வந்துச்சு? நாட்டுக்காக இந்த நாட்டை அக்கிரமக்காரனிடமிருந்து ஆக்கிரமித்து சென்றவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகம். இன்னைக்கு அதனுடைய தியாகத்தில் கடுகளவு கூட முஸ்லிம் சமூகத்தில் இல்லை. ஒரு கூட்டு முயற்சி இல்லை. செலவு செய்கிற செலவுகளுக்கு பகரமாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கலாம், கல்லூரிகளை உருவாக்கலாம். திருமணத்தில் போடப்படுகிற காசை பாருங்க, அவ்வளவு போடுகிறார்கள். தௌஹீத் ஜமாத்து எளிமையா திருமணம் முடியும்னா நம்மளை பார்த்தா ஏதோ டேஞ்சர் ஆட்கள் மாதிரி பார்க்கறாங்க. ஏண்டா நீ சாப்பாட்டில் போடாத, பிரியாணியில் போடாத, நெய்சோறு சால்னா தாழ்ச்சால போய் காசை கொட்டாத, பள்ளிக்கூடத்தில் கட்டு, கல்லூரியை கட்டு என்று சொன்னால் நம்மை ஒரு பாரதூரமாய் பார்க்கிறார்கள். அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? உன் சமூகம் சீரழிந்து சின்ன பின்னமாகிறது. கல்வியை தேடி ஒரு சமூகம் அலைந்து கொண்டிருக்கிறது. பண வசதி படைத்த உன்னிடத்தில் நீ செய்தது என்ன என்று அல்லாஹ் கேட்பான். இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். கூடுதலா இப்ப தௌஹீத் ஜமாத்து நாம் இருக்கிறோம், நம்மளால தான் ஒரு பெரிய கல்லூரி பள்ளிக்கூடத்தெல்லாம் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் தாவாவிற்காக தமிழகத்தில் பெருமைக்காகலாம் இல்லை, இந்த ஜமாத்தில் இருக்கிறோம்ன்றதுக்காக இல்லை, தாவாவிற்காக அழைப்பு பணிக்காக தமிழகத்திலே ஒரு ஜமாத்து முழு மூச்சாய் களமிறங்குகிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஜமாத்து தான். நம்ம பார்த்த வரைக்கும் இன்னைக்கு என்னென்னலாமோ, இன்னைக்கு சண்டேல என்னென்னலாமோ பண்ணலாம், ஃப்ரீயா இருக்கலாம், ரிலாக்ஸா எங்கேயாவது சுத்தி இருக்கலாம், எங்கேயாவது மன அமைதிக்காக சென்றிருக்கலாம். ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்? இதை நடத்துறதுக்கு பல ஆயிரங்கள் சில லட்சங்கள் செலவாகும். பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஒரு நாள் தமிழகம் முழுக்க நடக்கிற. நம்மளால ஒரு பெரிய பள்ளிக்கூடம் உருவாக்குற அளவுக்கு, கல்லூரி உருவாக்குற அளவுக்கு ஒரு பெல்ட் இருக்கிறதா என்று கேட்டால் ஆட்கள் பலம் இருக்கிறதே ஒழிய அதை கொண்டு போய் மக்களிடத்திலே உருவாக்குகிற அளவிற்கெல்லாம் இன்னும் ஒரு மேன் பவர் கிடைக்கவில்லை. பொருளாதாரம் கொடுங்கன்னா தருவாங்க தான். ஆனால் நாம் மறுமைக்காக முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா முதியோர் இல்லம், சிறுவர் ஆதரவு இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கே வருடம் பல கோடி. திருச்சியில நானும் அந்த மதரசால படித்த மாணவர் தான். MISC என்று சொல்லப்படுகிற மதரசால 50 மாணவர்கள். அங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எவ்வளவு லட்சமோ கடன்ல போயிட்டு இருக்குது அந்த மதரசா. கும்பகோணத்தில் ஒரு மதரசா இருக்கிறது. மேலப்பாளையம் அலிர்ஷாது 3 ஆண்டு பெண்கள் மதரசாவை நடத்துகிறோம். மதுரையில் அவனியாபுரத்தில் 1 ஆண்டு பெண்கள் மதரசா. இதுக்கே பார்த்தீங்கன்னா டப்பா காலியா இருக்குது, காசு சேர மாட்டேங்குது. மறுமைக்காக ஒரு முதியோர் இல்ல நடத்தணும், ஒரு சிறுவர் இல்ல நடத்தணும், ஒரு பெண்களை குடும்ப பாங்கான பெண்ணா உருவாக்கணும்னு மதரசாவை ஆரம்பிச்சா அதற்கே வசூல் இல்லை. அப்ப மறுமையை முன்னிறுத்தி நடத்துகிற இது போன்ற நிறுவனங்களுக்கு நாம் கவனத்தை செலுத்துகிறோம். பொதுவான ஆட்கள்
ஏகத்துவ கொள்கையில் இருப்பவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், இது போன்று ஒரு கூட்டமைப்பை அவர்களாக அவர்களுடைய ஊரில் தனிப்பட்ட வகையில் நன்னோக்கத்தை முன்னிறுத்தி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத வகையில் ஒரு பள்ளிக்கூடத்தை கல்லூரியை உருவாக்குவாங்கன்னா அனைவரும் வரவேற்பார்கள். யாராவது மாற்றுக்கருத்து தெரிவிப்பாங்களா? கண்டிப்பா தெரிவிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சில பள்ளிக்கூடம் முஸ்லிம் பெயர் தாங்கி பள்ளிக்கூடமா இருக்குது. அதுல சினிமா பாட்டு டான்ஸை ஆடுகிறான். முதலில் மறுமைக்காக எவன் மிகச்சரியாய் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சில கல்லூரிகள் இருக்கிறது, முஸ்லிம் பெயர் தாங்கி கல்லூரி, ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு முஸ்லிம் பெண்களை எல்லாம் அரகுர ஆடையோட ஆட விடுறான். இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகவும் போயிடக்கூடாது. உனக்கு ஒரு gift கிடைத்திருக்கிறது, கல்லூரி கிடைத்திருக்கிறது, ஸ்கூல் கிடைத்திருக்கிறது, அதை நீ முறையாய் பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? சில பள்ளி கல்லூரிகள்ல இது போன்ற அவல நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். முஸ்லிம் காலேஜில் ஆசிரியர் வந்தா எழுந்திருச்சு நிக்கணும்னு ரூல் வைக்கிறாங்க. நீ முஸ்லிம் கல்லூரி தானே, எவன் தான் வருவதை எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தன்னுடைய இடத்தை மக்காதுஹு மினன்னார், நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். அப்படி குர்ஆன் ஹதீஸ் படி ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி சில பலவீனமான பள்ளி கல்லூரிகளும் இருக்கிறார்கள். சமுதாய ஒரு கவலையை அனைவரும் கொண்டால் இது போன்ற கண்களுக்கு முன்னால் தெரிகிற ஒரு அவல நிலையிலிருந்து மக்களை நாம் மீட்டெடுக்க முடியும். இறுதியா அவங்க கேட்குறாங்க, போலீஸ்னா சல்யூட் அடிக்கணும், வணக்கம்னு கும்பிடணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் வாழ்த்து சொல்லணும், இதெல்லாம் இருக்குது, அதனால நீங்க படிக்காதீங்க அப்படின்னு சொல்றோமே, அது நியாயமா? உண்மையில் இவைகளெல்லாம் இருந்தாலும் படிக்காதீர்கள் என்று யாரையும் நாம் சொல்லவில்லை. நீ முன்னேற வேண்டிய பாதையிலே நீ முன்னேறு, அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு போ. உன் வாழ்க்கையில ஏகத்துவத்தை நெஞ்சுறுதியாய் கொண்டு நீ கலெக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம், உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகலாம். உன் உள்ளத்துல ஏகத்துவம் இருந்துச்சுன்னா எவனை பார்த்து நீ கும்பிட மாட்ட, எவனுக்கும் எவன் பூஜை நடத்தும் போது அதுல போய் நிக்க மாட்டேன். ஏகத்துவம் ஏன் இருக்க முடியாதா? ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, கூப்பிட்டு சொல்லுவாரு, இங்க வா, நான் பொதுவான ஆள் தான், எந்த ஒரு மதச்சார்பு உள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை பூஜைக்காக நிறுத்த வைக்காதே, மற்றபடி மக்களுக்கு செய்கிற எல்லா சேவையும் நான் செய்வேன். இப்படி சொன்னா ஏற்க மாட்டானா? கலெக்டர் சீட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்களா? இவன் கொடுக்கிற சீட்டா அது? அப்படி கிழித்து கொடுத்தாலும் அல்லாஹ் உதவி செய்வான். ஏகத்துவத்தை உறுதியாய் கொண்டு நான் யாருக்கும் கும்பிட மாட்டேன், எந்த பூஜை புனஸ்காரங்களிலும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு படிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உறுதி கொண்டு படிக்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். உலக வாழ்க்கையிலே மூழ்கி போகிற பொழுது அதனுடைய தாக்கம் வீரியமாய் தெரியலாம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி இல்லை என்று சொன்னால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், அந்த வக்கீலு, ஜட்ஜு, அது கூட நமக்கு ஜீரோவாக மாறும். ஒருத்தர் ஏகத்துவவாதியா இருந்து ஜட்ஜா இருக்க முடியாதா? ஏகத்துவவாதியா இருந்து கலெக்டரா இருக்க முடியாதா? இதையெல்லாம் கவனத்திலே வைத்து ஒருவருக்கு படிப்பு என்பது அவசியம்தான். நீங்கள் கும்பிடாம அந்த பொறுப்புல இருக்கலாம், பூஜை பண்ணாம அந்த பொறுப்புல இருக்கலாம், அது உங்கள் உறுதியை பொறுத்து. அதுதான் நம்மளும் சொல்றோம். நீ ஜட்ஜாய்க்க, ஆனா பூஜை போடும்போது லேசா சாம்பிராணி அள்ளி போட்டுக்க, இப்படி சொன்னா அல்லாஹ் ஒரேடியா அள்ளி போட்டுருவான். இது அல்லாஹ்வுக்கு எதிரானது, குர்ஆனுக்கு எதிரானது. அப்ப நம்ம எப்படித்தான் விதைக்க முடியும்? நீ போலீஸ் ஆகு, முடிஞ்ச அளவுக்கு தாடி வச்சுக்க, இப்படி சொல்றதுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நீ கலெக்டர் ஆகு, கோயில்ல போய் நிக்காத, கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்க. இல்ல நான் கலெக்டர் ஆயிவேன், என் பேர் அப்துல்லா தான், கோயில்ல போய் டிங்கி டிங்கின்னு மணி அடிப்போம்னா அல்லாஹ் அடிச்சிருவானே. இதை அடிப்படை. இதை கவனத்திலே கொண்டு சமூகத்தில் இருக்கிற விழிப்புணர்வை நாம் மென்மேலும் ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நடுநிலை சமுதாயம் மற்றும் செய்திகள், வாசகர் பக்கம், வேலைவாய்ப்பு செய்திகள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் உரிமை குரலாக பாதுகாத்து வைக்க வேண்டிய வரலாற்று ஆவணமாக
நடுநிலை சமுதாயம் வார இதழ் வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.